அவர் சுகமாக்குகிறவர், அவர் காயங்களை கட்டுகிறவர். அவரால் குணமாக்க முடியும், அவரால் ஆசீர்வதிக்க முடியும். அவரால் உங்களோட என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். இன்னைக்கும் தேவன் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, உங்களை நோக்கி, உங்க இருதயங்களை நோக்கி கேட்கிற ஒரு கேள்வி, மகனே மகளே, டெம்பரவரியான ஒரு ரிலீஃபை கொடுக்குற ஒரு டாக்டருக்கு நீங்க எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க? காத்திருந்து டெம்பரவரியான ரிலீஃபை வாங்கிட்டு போறீங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கும் ஆவியானவர் உங்களோட பேசுறத கேளுங்க. பெர்மனன்ட் ரிலீஃப் கொடுக்குறாராம். பெர்மனன்ட், நித்தியம், நித்தியம். அனித்தியமான ஒரு சுகத்துக்காக நீங்க போயிட்டு மணிக்கணக்கான நேரம் காத்திருக்கிறீங்க. நித்தியம், இந்த நித்தியமான சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. ஏசாயா 58 இப்படி சொல்லுது, ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று கருதி நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஓய்வு நாள்ல நீங்க சேர்ந்துட்டீங்க. என்னடா ஏற்கனவே 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போதும் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. இந்த யோசனைக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்றாரு. இந்த யோசனையை நிறுத்துங்க. பரம வைத்தியராகி என்னை நோக்கி பாருங்க. மன மகிழ்ச்சியோட, முழு உற்சாகத்தோட பாருங்க. அவர் உங்களை நடத்துறாரு. அன்னைக்கு அவர் உங்களை கட்ட போறாரு. அவர் உங்களை பாதுகாக்கிறதுக்கும், உங்க வழிகளை சீரமைக்கிறதுக்கும், உங்களை கட்டுறதுக்கும், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும், உங்களை கடாட்சிக்கிறதுக்கும் அவர் வல்லவர். சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இடைப்பட போறாரு. உங்களை இன்னைக்கு நடத்த போறாரு. உங்களை அப்படியே அரவணைப்பார் அவர். இதுதான் இன்னைக்கு நடக்க போற காரியம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மளும் இன்னைக்கு மெசேஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். காலையில என்ன ஆயிடுச்சு, காலையில ஏர்லி மார்னிங் எழுப்பிட்டேன். ஒரு 6 மணி போல போயிட்டு காரை போயிட்டு துடைக்கணும்னு ஒரு உந்துதல் வந்துச்சு. உந்துதல்ல என்ன ஆச்சு, பொதுவாக காரை துடைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் மிஞ்சி போனா ஆகும். ஆனா நான் இன்னைக்கு 1.5 மணி நேரம் துடைச்சு முடிச்சேன் கார், உள்ளும் புறமும். சரியா, ஒரு அழுக்கு கூட இல்லாதபடிக்கு துடைச்சு முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இப்போ இதை துடைத்து முடித்துட்ட பிறகு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். ஆவியானவர் இடைப்பட்டதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புறேன். பாருங்க என்ன வெளிப்பாடு அப்படின்னா, எனக்கு அதுக்கப்புறம் கண்ணு கொஞ்ச நேரத்துக்கு தெரியல, கண்ணு மங்களாவே இருக்கு. அவ்வளோ வலி உடம்புல. ஏன்னா அந்த காரை அப்பழுக்கு இல்லாம துடைக்க வச்சாரு. இன்னைக்கு ஒரு அழுக்கு கிடையாது, உள்ளேயும் அழுக்கு கிடையாது, வெளியிலேயும் அழுக்கு கிடையாது. அந்த மாதிரி துடைக்க வச்சிட்ட பிறகு கண்ணே தெரியலங்க, கண்ணே தெரியல. 2 தோளும் அப்படி வலிக்குது, கழுத்து அப்படி வலிக்குது. இன்னைக்கு காலையில நடந்த விஷயம். 7:30 வரைக்கும் தொடச்சி முடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் பேசினார் என் கூட. பேசினவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒன்ன இந்த மாதிரி ரட்சிக்கிறதுக்காக தான் என் ரத்தத்தை நான் சிந்தினேன். கண்ணு தெரியலப்பா, எனக்கு கண்ணுல ரத்தம், தலையில முள்முடி, கண்ணுல ரத்தம், விழாவில குத்துறாங்க, துப்புறாங்க. எல்லாத்தையும் நான் சகித்து கொண்டேன் உனக்காக தான். இன்னைக்கு உனக்கு நான் காட்டினேன் பத்தியா, கண்ணு தெரியல பத்தியா, உனக்கு 1.5 மணி நேரம் இருந்ததுக்கு 1.5 மணி நேரம் ஒரு காரை தொடச்சிட்டு உனக்கு கண்ணு தெரியல, தோல் வலிக்குது, கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருது. எவ்வளவு நேரம் நான் பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளவு வேதனை தெரியுமா.
உங்களுக்காக தாங்க, உங்களுக்காக தான். உங்களுக்காக சிலுவையை சுமந்த. எச்சி துப்புனாங்க, என் மேல எச்சி துப்புனாங்க, நான் சகிச்சுக்கிட்டேன். நான் சிங்கமா பேசினாங்க, நான் சகிச்சுக்கிட்டேன். என்னை நிர்வாணப்படுத்தினாங்க, நான் சகிச்சுக்கிட்டேன். உங்களுக்காக தான் நான் இறங்கி வந்தேன். உங்களை ரட்சிக்கும்படியாகவும், உங்களை அப்பழுக்கு இல்லாதவர்களா ஆக்கும்படியாகவும், உங்க பாவங்கள் யாவற்றையும் கழுவும்படியாகவும் நான் இறங்கி வந்தேன். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற வெளிப்பாடு. நீங்க உணர்ந்திருப்பீங்க இவ்வளவு நேரத்துக்கு அவர் யாரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் ஆச்சுனாலும் வெயிட் பண்ணுங்க. இதுதாங்க முக்கியம், இதுதான் முக்கியம். அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்காக பாடுபட்டார்ல, உங்களுக்காக சிலுவையை சுமந்தார்ல. இன்னைக்கு உங்க கண்கள்ல இருந்து வந்த அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அதற்கு ஆதாரம். நீங்க அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்றதுக்கு இது சாட்சி. இயேசு நல்லவர். நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு இந்த ஆராதனைக்குள்ள போலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே பாடுவோமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க விடுவாரே, என்னை வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. நாளிலுமே சோதனை சொந்து போகாமல் நேரவே, சோதனை சொந்து போகாமல் நேரவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் நேரவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் நேரவே, நாளிலுமே இடங்களில் அமர்ந்த கண்ணீரை நடத்திடுவார். அவரை உணர்ந்து ஆமென், அவரை உணர்ந்து ஆமென், உங்களை மேய்க்கிறதுக்கு ஆமென் உணருங்க. ஆமென். ஆத்துமாவை நம்பிடுவார், பள்ளத்தாக்கு காத்திடுவார், ஆத்துமாவை நம்பிடுவார். மரண பள்ளத்தாக்கு அவருக்கு ஒண்ணும் கிடையாது, லேசான காரியம். மரண பள்ளத்தாக்கு அவருக்கு லேசு. ஆமென். நாளிலுமே எந்த வாழ்விலே மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசமழுவி மாறிட்டாலோ, மனிதர்
மனிதனால் ரட்சிப்பு கிடையாது. நாரிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ எந்த நாளிலுமே இந்த வாழ்விலே இயேசு போதும்ல? போதுமா? இயேசு போதுமா? இயேசு உங்களுக்கு போதுமா? அவர் உங்களுக்கு போதுமா? அவர் தாங்க நித்தியம். அவர் தான் நித்தியம். அவர் தான் நித்தியம். வேற யாரும் கிடையாது. வேற யாரும் கிடையாது. உங்க மாம்சம் அழுகி போகாதபடிக்கு அவர் மாம்சம் பிக்கப்பட்டது. நீங்க இன்னைக்கு ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு அன்னைக்கே ரத்தம் சிந்திட்டாரு. உங்க ரத்தத்துல இருக்க கேன்சர் மாறுது. ஏன்னா அவர் சிந்தின ரத்தத்தினால. உங்களுக்காக, உனக்காக, மகனே உனக்காக, மகளே உனக்காக. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வார்த்தைக்கு நேரா செவிகளை திருப்புவோம், இருதயங்களை திருப்புவோம். உங்க நெருக்கங்களை மாற்றி போட ஒரு 3 நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். 3 நன்மை. உங்க நெருக்கங்கள் மாறணும்னா இந்த 3 நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நெருக்கப்படுகிற யாவருக்கும் அவர் தான் பலன். இன்னைக்கு ஆலோசனை கர்த்தர் அந்த ஏசாயா 9:6 படி ஆலோசனை கர்த்தராக உங்களுக்கு வர இருப்பாருங்க. நெருக்கங்களை மாற்ற இந்த 3 நன்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த 3 நன்மைகள் அப்படின்னா, சங்கீதம் 92:1. கரெக்ட். கர்த்தரை துதிப்பதும் ஆமென். அம்மா உங்களுக்கு 91ல 1 வாசிட்டீங்கல்ல? எல்லாருக்கும் இந்த 91 தான் தெரியும். இது எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. இப்போ இது நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது. 91:1 அவங்க வாசிச்சது ஆக்சிடென்ட் கிடையாது. தெரியாம வாசிச்சுட்டாங்க, அறியாமையில வாசிக்கல. சரியா? எல்லாருக்கும் தெரிந்தது 91 ஃபுல் அதிகாரமே தெரியும். சங்கீதம் 91 எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது கடந்து போயிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்பாடு எங்க இருந்து கொடுத்திருக்கிறாருன்னா 92ல இருந்து. சரியா? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். இந்த ஒரு நன்மையை தெரிந்து கொள்ளுங்க. அவரை துதிக்கணுமாங்க. நீங்க தினந்தோறும் காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளையில துதிக்கணுமா அவரை. சரியா? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். சரியா? இந்த துதியை நீங்க எடுக்கணும். இந்த நன்மையை நீங்க எடுக்கணும். அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க அதை அபியாசப்படுத்தணும் அப்படின்றது ஆவியானவருடைய விருப்பமா இருக்குது. முதல் நன்மையா. 2வது நன்மை என்ன அப்படின்னு பாருங்க. 92:2 எடுத்துக்கோங்க, வாசிங்க. ஆமென். இப்போ 2வது நன்மை என்ன? 2வது நன்மையை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்லயும், சர்ச்சில் மாத்திரம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நீங்க ஆராதிக்கணும் அப்படின்னு கிடையாதான். எல்லார் வீட்டிலையும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது. சரியா? அப்படி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியல, அப்படி இசைக்கருவிகள் எங்க வீட்டுல இல்லை அப்படின்னா ஒரு தப்பு கூட வாங்கி வச்சுக்கலாம். சரியா? இந்த ஜால்ரான்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுனாலும் நீங்க வாங்கி வச்சுக்கலாமா. ஆனா அதை வச்சு நீங்க அவர் ஆராதனை செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல தாவீது அவருடைய யாழை எடுத்து வாசிப்பார். தாவீது ராஜா. சரியா? அவர் ஒரு தடவையும் பாட்டு பாடும் போது சேர்த்து இந்த யாழை எடுத்து வாசிப்பார். என்ன ஆகுதான் தெரியுமா? அப்போ சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி அவருக்குள்ள இருந்தது.
ஒரு தடவையும் இந்த யாழை எடுத்து அவர் வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி அவரை வாதித்து அவரை விட்டு போச்சு வெளியில. அப்போ எதற்காகன்னு தெரியுதா உங்களுக்கு? எதற்காக ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த நீங்க பாட்டு பாடும் போது முதல்ல பாட்டு பாடுங்க, அந்த அந்த நன்மையை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது நன்மை என்னன்னா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு இசைக்கருவியோட சேர்த்து பாட்டு பாடுங்க. பாடும் போது ஒரு ட்ரம்மோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. என்ன முடியுதோ அதை வாங்கி வச்சு அதை வச்சு நீங்க பண்ணுங்க. சரியா? ஆராதனையை செலுத்துங்க அவர்கிட்ட. அது ராகம் தப்பி போய் வந்தாலும் சரி, இருதயத்தை பார்க்கிற தேவன். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுட்டு போயிட்டு ராகமே தப்புனாலும் பரவாயில்ல, ஒரு தடவை தப்போ 2 தடவை தப்போம், 3ஆவது தடவை அந்த ஆக்சிடென்ட் நடக்காது. ஏன்னா ஆவியானவர் ஆட் பண்றவர். அவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வாசிக்கணும்னு ஞானத்தை கொடுத்துருவார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாமே லேசு அவருக்கு, எல்லாமே லேசு. நம்ம மனிதனுடைய மூளையை படைத்தவர் அவரு. அப்போ அதோடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட தாங்க இருக்கு மூளையோடைய கண்ட்ரோலு. அப்போ சில நேரம் மூளை அவரை வெறுத்து மாயையை நம்புது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உள்ளான மனிதனை அந்த நேரத்துல தான் எடுக்கணும். அப்போ இதை எடுத்து இப்போ இதை வாசிச்சுட்டு இருக்கும் போது சொல்லும், இதை எடுத்துட்டு இப்போ வாசிச்சுட்டு, இப்போ இந்த காலையில நீ ஆபீஸ் கிளம்பணும், நீ ஸ்கூலுக்கு கிளம்பணும், இதை எடுத்துட்டு வாசிச்சுட்டு உட்காந்து இருக்கணுமா உனக்கு? இப்போ இதுவும் ஒரு டைம் எடுக்கும், கரெக்டா? டைம் எடுக்கும்னு சொல்லுவோம். ஆனா நீங்க அந்த மூளை சொல்றத கேட்காதீங்க. ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அது இன்னைக்கு இந்த மூளையை கொண்டு வர்றதும் அவர் தான். ஆவியானவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டாருல உங்களுக்கு. அந்த மூளை சொல்றதை கேட்காதீங்க, நான் சொன்னதை கேளுங்க, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. அப்போ டைம் ஆகும் இதெல்லாம் சொல்லுவாங்க, சுத்தி இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களை படைத்தவரை நோக்கி நீங்க கேளுங்க, கேட்க பழகுங்க. ஏன்னா அது ஒரு நன்மையா, அதுல ஒரு நன்மை இருக்குதான். அப்போ அசுத்தாவி வெளியில போகுது அப்படின்னா என்ன ஆகுது? அந்த இடத்துல பரிசுத்தாவி உள்ள வந்து உட்காருது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால நீங்க அந்த நன்மையை தெரிந்து கொள்ளுங்க. 3வது நன்மையை பாருங்க, 92:3. ஆமேன். காலையிலே உமது கிருபையும். காலையிலேயே எழும்பின உடனே கிருபையை வந்து அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? சப்போஸ் நீங்க ஒருவேளை ஒரு 7 மணிக்கு எழும்புறவங்களா இருந்தா கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கோங்க, அரை மணி நேரம் முன்னாடி தள்ளி ட்ரை பண்ணுங்க. 6:30 கிளம்புறவங்களா இருந்தா 6 மணிக்கு. ஏன்னா அந்த முயற்சியை அவர் பார்க்கிறாராம், அந்த கிரியை அவர் பார்க்கிறாராம். முடியலதான், முந்தின நாள் அவ்வளவு ஓட்டம், ஆனா அடுத்த நாள் இந்த இருதயம் என்ன நோக்கி பார்க்குதான்றதை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா முந்தின நாள் உங்களை ஓட வச்சவர் அவர் தானே, புரியுதுங்களா? முந்தின நாள் உங்களுக்கு மூச்சை கொடுத்தவர் அவர் தானே. இன்னைக்கு நைட்டு தூங்கின நிறைய பேர் நாளைக்கு எழும்பலையே, ஆனா உங்களை எழுப்பிட்டேனேனா. அப்ப எழும்பின உடனே என்னை நோக்கி துதி எடுக்கிறீங்களா? என்னது துதி? துதினா என்ன? ஆண்டவரே எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. முதல்ல நன்மையை நோக்கி பாருங்க, முதல்ல நன்மையை நோக்கி பாருங்க. ஒரு அசம்பாவிதம் முதல் நாள் நடந்திருக்கலாம், அதை நீங்க நோக்கி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நன்மையை நோக்கி பாருங்க. முதல்ல அவரை துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கிருபை பெருகுமாங்க. கிருபை, கிரேஸ் உங்களுக்கு கிடைக்குமா? கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா மாறுவீங்க. உங்களை அப்படி மாத்திராராம் பாருங்க. அப்போ அது அந்த நன்மையை தெரிந்து கொள்ளுங்க. 3வது நன்மை அதுதான். சரியா? அப்போ இப்போ நைட்டு நேரத்துல பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, இரவிலே உங்களது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாய் இருக்கும். நலம், அவர் வாயில இருந்து நலம் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல நன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இரவுல சத்தியத்தை தெரிவிப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இரவுல நீங்க போய் படுக்க போறதுக்கு முன்னாடி பைபிளை எடுத்துட்டு ஒரு 2 வசனம் வாசிங்களேன். 2 வசனமோ இல்ல ஒரு அதிகாரமோ உங்களால எவ்வளவு நேரம் முடியுதோ வாசிங்க. ஒரே ஒரு வசனம் வாசிச்சீங்கன்னா கூட அதுல வல்லமை இருக்குதுங்க. அது ஜீவன். அந்த ஜீவன் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்குமா? இரவுல அந்த ஜீவன் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பயங்கரம் இரவுல இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது சத்திய வேதம், அது பொய் சொல்லாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ உங்களை இன்னைக்கு அணுகுது இல்ல, அதனாலதான் சொல்றாரு இது அணுகாம இருக்கணும் அப்படின்னா காலையில துதி எடுத்துருங்க. நைட்டு உட்காந்து ஒரு வசனம் வாசிச்சீங்கன்னா கூட ஜீவ வார்த்தை. அது சாதாரண விஷயம் இல்லை. அது உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிச்சிருச்சுன்னா அது அந்த வீட்டை வெளிச்சமாக்கிறோம், வெளிச்சம் உண்டாகும், எல்லா இருளும் வெளியில ஓடிடும். அப்போ இந்த காரியத்தை
பின்பற்றுங்க, இந்த நன்மையை தெரிந்து கொள்ளுங்க. 3 நன்மையை பின்பற்றுங்க, நன்மையை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. சரியா? அடுத்தது பாருங்க, இந்த 3 நன்மையை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். சரியா? அது எங்க வைத்திருக்கிறாருன்ற பார்ப்போம். முதல் ஆசீர்வாதம் என்னன்றத பார்ப்போம். 92:4, அதே சங்கீதம் 92:4 பார்ப்போம். ஆமென். உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இப்போ இந்த 3 நன்மையை நீங்க தெரிந்து கொண்டீங்க பாத்தீங்களா? அதனால அவர் உங்களுக்காக செய்கைகளை நடப்பிப்பார். உங்களுக்கு அவர் உங்க யுத்தங்களை பண்றது மாத்திரம் இல்ல, உங்க சராசரியான நார்மல் காரியங்கள் எல்லாத்தையும் அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் செய்கைகளை, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். அப்போ நீங்க ஒரு சில விஷயங்களை கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, கஷ்டப்பட்டு முயன்று ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரியா? அப்போ கஷ்டப்பட்டு நீங்க பண்ற அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு லேசான காரியங்கள். அதனாலதான் துதியை ஏறெடுத்துரு, காலையிலே என்ன நினைவு கூர்ந்துரு, என்னுடைய கிருபையை வாங்கிக்கோ. கிருபை உங்களுக்கு வேலை செய்யும். கிருபை சாதாரண விஷயம் கிடையாது. கிருபைன்றது சாதாரண காரியம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் கிருபை கொடுக்கப்படுறது கிடையாது. இன்னைக்கு உங்களை நோக்கி அவர் கிருபை அப்படின்றத பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நீங்க பாக்கியம் உள்ள ஜனமா இருக்கிறீங்க. கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். புரியுதுங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த செயல்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது செயல்கள், அவருடைய செயல்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறுமா முதல்ல. அடுத்தது, உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். நீங்க அந்த நன்மைகள்னால உங்க இருதயம் நிறைந்து உங்க வாய் சத்தம் விடும். நீங்க அவரை நோக்கி துதிக்க ஆரம்பிப்பீங்க. மேலும் துதி ஏறெடுக்கப்படும். அப்போ இந்த நன்மை உங்களுக்கு தேவை தானே? அப்போ இந்த காரியம் நடக்கணும்னா நீங்க அந்த முதல் 3 நன்மைகளை தெரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் உண்டாகும். இது ஆசீர்வாதமா இல்லையா? அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் உங்க பாடு எல்லாத்தையும் அவர் பார்க்கறது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். அதனால உங்க இருதயம் நிறைந்து திரும்பியும் நீங்க துதிகளை ஏறெடுக்கிறது ஆசீர்வாதம். திரும்பியும் அது இன்டர்ன் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வர போகுது. நீங்க துதிகளை ஏறெடுக்க ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்போ முதல் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டீங்களா? 2வது ஆசீர்வாதம் 92:5, 2வது 3வது அதுல இருக்கு. ஆமென். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். மகத்துவம் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண 10ஓட 11 நடக்கிற விஷயம் இல்ல. இது தனித்துவம். இது ஏன்னா இது மகத்துவம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? மேல இருந்து வந்துச்சு. ஏன்னா முதல் 3 நன்மைகளை நீங்க தெரிந்து கொண்டீங்க. என்ன பண்ணீங்க? காலையில எழுந்துச்சு நீங்க துதித்து பாடுனீங்க. பாடும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரம்ஸோ ஏதோ மேஜை கிடைச்சதுன்னா மேஜையில கூட தட்டி பாடுனீங்க. சரியா? அடுத்தது நைட்டு பைபிளை எடுத்து பைபிளை வாசிச்சீங்க. ஒரு வசனம் வாசிச்சாலும் ஜீவ வசனத்தை வாசிச்சிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் நீங்க தெரிந்து கொண்டீங்களாம். தெரிந்து கொள்ளும் போது என்ன ஆகுது பாருங்க, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். அப்போ மகத்துவம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இப்போ தடையா இருக்கிற என்ன விஷயமா இருந்தாலும் அது அவர் மகத்துவமா முடிக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வேலை எப்படிடா முடிப்போம், இந்த வேலை எப்படிடா முடியும், இன்னைக்கு அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ பாடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த பாடுல இருந்து நீங்க வெளியில வரணும், அந்த பாடை ஈஸியா லகுவா முடிச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மகத்துவம் உங்களுக்கு தேவை. அப்ப என்ன ஆகுது பாருங்க, 2வது காரியம், உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். அவருடைய கிரியைகளை பண்ணுவாராம். புரியுதுங்களா? உங்க மேனேஜர் உங்களை ஏத்துட்டு வந்துகிட்டே இருப்பான். ஆனா அவருடைய கிரியை அங்க பண்ணும்போது என்ன ஆகும்? அவன் இருதயம் மாறிடும். உங்களால மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆனா உங்களால மாத்த முடியும். எப்படின்னா முதல் 3 நன்மைகளை தெரிந்து கொள்ளும் போது அவனுடைய கிரியையை மாத்த முடியும். புரியுதுங்களா? என்னென்னலாம் உங்களுக்கு கட்டோ அந்த கட்டோ அவருக்கு லேசான காரியம். அது அவிழ்க்கிறது அவருக்கு ரொம்ப சுலபம். ஆனா அவர் அவ்வளவு சுலபமா வேலை பார்க்கணும்னா அவருக்கு விட்டு கொடுங்க, அவரை கவனிச்சிருங்க, அவர் சொல்றத உள்வாங்கிக்கோங்க. சரியா? அப்ப அடுத்தது பாருங்க, 3வது என்ன பாருங்க, உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மகா ஆழங்க. ஆழம்னாவே டீப்பு தான். ஆழம்னாவே அது நம்மளுக்கு தெரியாது ஆழம்ன்றது. மகா ஆழமானவைகள். கடலுடைய ஆழத்தோட அதிகம் மகா ஆழம் அப்படின்னா. கடல் தான் ரொம்ப ஆழத்துல இருக்கும்.
சரியா? அதோட மகா ஆழமானவைகள் யோசனைகள். அப்போ இப்ப பாருங்க, இந்த கிருபையை பெற்ற நீங்க காலையிலே கிருபையை பெற்றுக் கொண்டீர்களா? காலையிலே முடிஞ்சிருச்சு, கிருபையை பெற்றுக் கொண்டீர்கள். நைட்டு படுக்கும் போது ஒரு வசனத்தோட போய் படுக்கிறீங்க, சரியா? ஒரு பயங்கரமும் உங்களுக்கு நேரிடாது. அடுத்தது இந்த யோசனைகள், மகா ஆழமான யோசனைகள் உங்க இருதயத்திலிருந்து பிறக்கும். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? நீங்க அற்புதமான ஒரு பிறவி ஆயிடுறீங்க, தேவ சாயலா ஆகுறீங்க, நீங்க தேவனை போல காரியங்களை பண்ணுவீங்க. அப்போ அவருடைய ஞானம் உங்களுக்கு விளங்கும். சாலமோனுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கும்போது அவனை மாதிரி அவனுக்கு முந்தியும் இல்லையா, அவனுக்கு பிந்தியும் இல்லையா ஆளுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு, கரெக்டா? மனுஷனுக்கு தானே கொடுத்தாரு. அப்போ நம்மள மனிதர்களா தானே படைத்திருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு கொடுக்கறது அவருக்கு லேசான காரியமா இல்லையா? நம்ம நோக்கி கேட்கல இன்னைக்கு வரைக்கும், புரியுதுங்களா? இன்னைக்கு அதான் உங்க விசுவாச கண்களை திறக்கிறாரு. விசுவாச கண்கள் யாருக்கு இருக்கும் தெரியுமா? அந்த உள்ளான ஆவியான மனுஷனுக்கு தான் இருக்கு. அந்த விசுவாச கண்கள்ல நீங்க பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். அப்போ அந்த விசுவாச கண்கள்ல நீங்க பார்க்கும் போது இந்த மகா ஆழமான இந்த ஞானம் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்றது தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த விசுவாச கண்கள் அதை பார்க்குது, அது எங்க இருந்து வருது, அந்த மகா ஆழமான ஞானம். அப்போ அந்த ஞானம் வந்துருச்சுன்னா இந்த உலக ஞானத்தை ஈஸியா ஓவர் கம் பண்ணி போயிடுவீங்க. புரியுதா? அதாவது எப்படி உங்களுக்கு அதை எடுத்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஞானம் மகா ஆழமான ஞானம். உலகத்துல எந்த மனுஷனும் அதை இது வரைக்கும் பெற்றுக்கொண்டது இல்லை. ஆனா நம்மளை நோக்கிதான் அந்த வார்த்தை வருது, நீங்க பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான். அப்ப அந்த ஞானம் வேணும்ல. மகா ஆழமான ஞானம் வரும்போது என்ன ஆகும்னா, எவ்வளவு ஒரு விஷயம் எவ்வளவு கருதலா இருந்தாலும், இது புரியவே இல்லை, இடியாப்ப சிக்கலா இருந்தாலும், இந்த ஞானத்துக்கு அது ஈடே இல்லை. அப்போ காரியங்களை ஜெயிக்கிறவர்களா உங்களை மாத்துவார், காரியங்களை மேற்கொள்றவரா உங்களை மாத்துவார். இவ்வளவு நாள் கேட்கிறாங்கல்ல கேள்வி, நீ விசுவாசம் சொல்ற, நீ சண்டே போயிட்டு உட்கார்ற சர்ச்சில், ஆனா எதுவுமே நடக்கலையப்பா. இன்னைக்கு அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, இந்த 3 நன்மைகளை பின்பற்றுங்க, இந்த 3 நன்மைகளை தெரிந்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதத்தை தந்துருவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உணர முடியுதா இது உங்களால? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க! அவருடைய மகா ஆழமான ஞானத்தை நம்மளுக்கு தந்துருவாராம், சரியா? அப்போ இப்போ 3 நன்மைகள் 3 ஆசீர்வாதங்களை பத்தி பேசி முடிச்சாச்சு. இதை தெளிவா வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அப்போ இப்போ பாருங்களேன், அடுத்தது 3வது என்ன சொல்றாருன்னா, மிருக குணமாய் இருக்காதீர்கள். மிருக குணம் அப்படின்னா என்னது? மிருகத்துக்கு ஒரு குணம் இருக்குது, அந்த குணத்தை நீங்க தரித்து கொள்ள வேண்டாம் அப்படின்றார். மிருகத்துக்கு என்ன குணங்க இருக்கும் சொல்லுங்க? எது நன்மை எது தீமைன்றது தெரியாது, அது கரெக்டா? எது நன்மை எது தீமைன்றது தெரியாது, எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்றது தெரியாது. இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குதான். மிருக குணமா இருக்காதீங்க, சரியா? அவர் உங்களை கடிந்து கொள்ளல, உங்களை கடிந்து கொள்ற தேவன் கிடையாது. உங்களை பாதைகளை திருப்புகிற தேவன், உங்களை செம்மையான வழிக்கு திருப்புகிற தேவன், புரியுதுங்களா? இப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, நீ இப்படி பண்ணாத, குடிக்காத அப்படின்னு சொன்னா, சிகரெட் பிடிக்காத அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வர்றது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. நான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கிறது என்னமோ பெரிய தப்பு மாதிரி பேசுறாங்க, ஆனா இந்த டாக்டர் சொல்றதை கூட கேட்டுக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு தேவன் சொல்லும் போது கேட்டுக்கோங்க. உங்களை படைத்தவருங்க அவரு, உங்களை சிருஷ்டித்தவர் அவர் தான். உங்க நாசியில ஜீவனை ஊதுனாராம் பாருங்க. மண்ணினால மனுஷனை படைச்சு, மண்ணுதான், நம்ம ஒண்ணும் கிடையாது, மண்ணினால மனுஷனை படைச்சு அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுனாராம். அப்போ உங்களுக்கு ஜீவன் உண்டாகி நீங்க ஜீவ ஆத்துமா ஆனீர்கள். அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஜீவ ஆத்துமானா என்ன தெரியுமா? உங்க ஆத்துமான்னு ஒண்ணு உள்ள வச்சுட்டாரு. அந்த சுவாசம் உள்ள வந்துட்ட பிறகுதான் இந்த ஆத்மா ஜீவாத்மா ஆகுது. நித்தியம் ஜீவன்னா என்னன்னா நித்தியம், லைஃபை பெற்றுக்கொண்டிருக்கலாம். அப்போ உங்களுக்கு லைஃபை கொடுத்த ஒரு தேவன் சொல்லிட்டு இருக்காரு, மிருக குணமா இருக்காதீங்க, சரியா? அவரு உங்களை எப்படி சொல்றது, இது தப்பான எண்ணத்துல எடுக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லணும், சரியா? ஏன்னா இது உங்களுக்கு நன்மைக்காக, சரியா? மிருக குணமா இருக்காதீர்கள். அப்போ 92:6 வாசிங்க, சங்கீதம். எதை இருங்க 92:6. ஆமென். மூடன் அதை உணரான், சரியா? அப்போ எதை
மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான். எதை அறியான்? மூடன் அதை உணரான். எதை உணரான்? அப்போ மிருக குணம் நம்ம முதல்ல பேசணும்ல. மிருக குணம்னா அதுக்கு மூளை இல்லை, அதுக்கு மூடன், பகுத்தறிவு இல்லை. கரெக்டா? எங்க போகணும் எங்க போறதுன்னு தெரியல. அப்போ ஒரு மிருக குணம் இருக்குது, அதை கலைந்து போட்டுருங்க, வெளியில எடுத்துருங்க அப்படின்றாரு. அந்த மிருக குணத்தை இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கிறாரு. நீங்க இன்னைக்கு எதுவுமே பண்ண வேணாங்க. இந்த சத்தியத்தை நீங்க நிதானமா கவனிச்சீங்கன்னாவே போதும். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு இருந்து வெளியில போகணுமோ அதை தானா வெளியில போயிடும். ரொம்ப லேசா இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க முட்டி மோதிட்டு இருந்தீங்களா, இந்த காரியத்தை எப்படா நான் விடுறதுன்னு, அந்த காரியம் எல்லாம் வெளியில ஓடிடுது. அந்த கிரியைகள்லாம் வெளியில ஓடிடுது. எதுவுமே நிக்காது அவருக்கு முன்னாடி, எதுவுமே நிக்காது. சரியா? அப்ப பாருங்க, எது அதை அவன் அறியான், மூடன் அதை உணரான். சரியா? அப்போ எதைனா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த மூன்று நன்மைகளை தெரிந்து கொள்றதை பத்தி அவன் அறியான். எதை உணரான்னா அந்த 3 ஆசீர்வாதம் என்னன்றது அவனால உணர முடியாது. இதுதான். அப்போ இந்த குணத்தை எடுத்து போட்டுருங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, செவி கொடுத்து கேளுங்க. கர்த்தரின் மெய்ப்பராயின்னு சொல்லிடுறீங்க, எல்லாருக்கும் சொல்றீங்க, உலகத்துக்கே தெரிவிக்கிறீங்க, இயேசுவை நான் பின்பற்றுறேன், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். உலகத்துக்கு ஒன்னொன்னுத்தையும் சொல்றீங்க, நான் தாழ்ச்சி அடையேன். எழுதுறோம்ல, கார்ல பைக்ல எழுதுறோம்ல. அப்போ நம்ம கேட்கணும்ல, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒரு ஆடா இருந்து அவர் சத்தத்தை நான் கேட்கும் போதுதானே கரெக்டா? அப்போ இன்னைக்கு கேட்க சொல்றாரு. ஒரு சில மிருக குணங்களை விட்டுருங்க, நன்மையை தெரிந்து கொள்ளுங்க. என்னை நோக்கி பாருங்க, அதிகாலையில என்னை நோக்கி பாருங்க, என் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிட்டே நீங்க பாட்டு பாடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சிருவானோ, நோ ப்ராப்ளம். அவன் என்னன்னா நினைக்கட்டும், என்ன எனக்கு ராகமே வரலையா, நோ ப்ராப்ளம். அவன் என்னன்னா பேசட்டும், என்னன்னா கிண்டல் அடிக்கட்டும். எங்க வீட்டுல இருக்கவங்க கிண்டல் அடிக்கிறாங்களா, நோ ப்ராப்ளம். என்னோட இருதயம் நேரம் அவரை நோக்கி பார்க்குதான்றதுதான் விஷயம். அது பார்க்கலனாதான் ப்ராப்ளம். அப்போ உங்க இருதயத்துல இதை பதித்துக் கொள்ளுங்க, இந்த நன்மையை தெரிந்து கொள்ளுங்க, 3 ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியமான இந்த 3 ஆசீர்வாதம் வேணும் உங்களுக்கு. மகாளமான ஞானம் வேணுமா இல்லையா? தேவைங்க. அது உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு அந்த மகா ஆழமான ஞானம் தேவை. அவர் நம்மளுக்காக செய்கைகளை நடப்பிக்கணுமா வேணாமா? அவர் நடப்பிக்கணும்ல. அவர் நடத்தினா வெற்றிங்க. இது வரைக்கும் தோல்வியா இருந்த வாழ்க்கை வெற்றி. அப்ப அந்த சங்கீதம் 23:1 பலிக்கும். நான் தாழ்ச்சி அடையேன். கரெக்டா? இப்போ இந்த மனிதன் தாழ்ச்சி அடைய மாட்டான். இனி தாழ்ச்சி கிடையாது, இனி சோர்வு கிடையாது, இனி சங்கடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் இனிமேல் சோர்வு சங்கடம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு தீங்கும் அணுகுவதில்லை. உண்மை, அதுதான் சத்தியம். சரியா? அப்போ இது பாருங்க, அடுத்தது பாருங்க, யார் மிருக குணமா இருக்கக்கூடாது? எரேமியா 10:21 எடுத்துக்கோங்க. யார் மிருக குணமா இருக்கக்கூடாது? எரேமியா எந்த பேஜ்னு சொல்லிடுங்க. 887 எரேமியா 10:21. மேய்ப்பர்கள் மிருககுணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. எரேமியா 10:21 இப்படி சொல்லுது, மேய்ப்பர்கள் மிருக குணமானார்கள். சரிங்க, நீங்களாம் எதை மேய்க்கிறீங்க? உங்களை நோக்கி வர்றதுதான். நீங்க மெய்ப்பர்களா? உங்களை நோக்கி வந்த கேள்விதான். நீங்க மெய்ப்பர்களாம். எப்படி மெய்ப்பர்களாம்? உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்தாரா? நீங்க குடும்ப தலைவனா இருக்கிறீங்களா, குடும்ப தலைவியா இருக்கிறீங்களா? இப்போ மிருக குணம் உங்களுக்கு ஆகாது. புரியுதா? இப்போ மிருக குணம் உங்களுக்கு ஆகாது. ஏன்னா இந்த நன்மைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு உங்க சந்ததிக்கு அதை சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லுங்க, உங்க சுற்றுப்புறத்துக்கு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க மேய்க்கிறீங்களா இல்லையா? மேய்ப்பர்களா இல்லையாப்பா? உங்க ரிலேட்டிவ்ஸை நீங்க மேய்க்கிறீங்களா இல்லையா? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு இதுக்கு போவோம், எப்பமாவது டூருக்கு போவோம். அப்போ எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் மேய்ப்பார். அப்போ அவர் மிருக குணமா இருந்தா என்ன ஆகும்? அவர் உதாரணத்துக்கு ஒரு முட்டாளா இருக்கிறாருன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அவர் மிருக குணமா இருந்தாருன்னா என்ன ஆகும்? எந்த நன்மையும் தெரிந்து கொள்ளல. நாங்க அவரை பின்பற்றி போறோம், இந்த குடும்பம் போகுதுன்னு வைங்களேன், அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் போறாங்க, போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல நாங்க ஒரு சேதத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்.
ஒரு சரியான ஹோட்டல் புக் பண்ணலன்னு வைங்களேன், அவர் ஒரு சரியான ஹோட்டல் புக் பண்ணல, அந்த தண்ணியே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்பி அவன் காசு கொடுக்க மாட்டான், தண்ணி நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லுவான். அப்போ அவர் அதை சரியா கவனிக்காம பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க அந்த மெய்ப்பனை தானே சொல்லுவீங்க. அப்போ நீங்களாம் மெய்ப்பர்களா இருக்கீங்க, உலக பிராரமா நீங்களாம் மெய்ப்பர்களா இருக்கிறீங்க. அப்போ தகப்பன் வந்து மிருக குணம் ஆயிடக்கூடாது, தாய் மிருக குணம் ஆயிடக்கூடாது. அப்போ செவி கொடுத்து சேர்வதே நலம், கரெக்டா? அப்போ அந்த காரியத்தை வந்து நீங்க மேற்கொள்ளணுமா? அப்போ யார் மிருக குணமானவர்கள்? மெய்ப்பர்கள். நம்ம எல்லாருமே அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஒரு தகப்பனா இருக்கிறேன்னா நான் மிருக குணமா இருக்கக்கூடாது, நான் ஒரு தாயா இருக்கிறேன்னா நான் மிருக குணமா இருக்கக்கூடாது. நான் இந்த நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளணும், நான் இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும். நன்மைகளை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இன்னைக்கு அதுக்குதான் உங்க கண்ணுல திருப்புறாரு, உங்க இருதயத்துல வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. சரியா? 5வது காரியம் என்னன்னு பார்ப்போம். துன்மார்க்கருக்கு கொடுக்கப்படும் முடிவை பார்த்து நம்ம பார்க்க போறோம். துன்மார்க்கருக்கு ஒரு முடிவு கொடுக்கப்படுதான், அது என்ன அப்படின்னு பாருங்க. சங்கீதம் 92:7 எடுத்துக்கோங்க. ஆமென். துன்மார்க்கன் சில நேரத்துல துன்மார்க்கன் அப்படின்னா செய்கைகளை பண்ற மனுஷன், கெட்ட காரியங்களை பண்ற மனுஷன், மற்றவங்களுக்கு தீங்கு பண்றவங்க தான் துன்மார்க்கன். சரியா? அவங்க மார்க்கம் தப்பி தான் நடக்கிறாங்க, ஒரு மார்க்கத்துல இல்ல, அவங்க ஒரு சரியான பாதையில இல்ல, சீரான பாதையில இல்ல. அந்த துன்மார்க்கன் புல்லை போல தலைத்து நடக்குதா? பார்த்திருக்கீங்களா? அநியாயம் பண்றவன் பயங்கர பெரிய பொசிஷன்ல இருப்பான், அநியாயம் பண்றவன் நிறைய காரியங்களை சுதந்திரிச்சிருப்பான். அவனுக்கு வர முடிவை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்களா? என்னடா இது, இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு மேன்மை உண்டாகுது, நான் ஏன் இன்னும் இந்த நிலைமையில இருக்கிறேன்? தேவனேன்னு அவரை நோக்கி கூப்பிட்டீங்களா, அவர் பதில் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு துன்மார்க்கன் அநியாயம் பண்றவன், அநியாயம் பண்ணிட்டான், அவன் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு அவன் நிம்மதியா இருக்கிறான், அவன் புல்லை போல தலைத்து இருக்கிறான், அவன் புல்லை போல தலைத்து இருக்கிறான். சரியா? அப்போ அக்கிரமக்காரர் யாரும் செழிக்கும் போது, அவங்க செழித்து இருக்கிறாங்களா? அக்கிரமக்காரர், அநியாயம் பண்றவன் செழிப்பா இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில. நம்மளுக்கு எதிர்த்து வர எதிரி செழிப்பா இருக்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்போ என்ன ஆகுது பாருங்க, அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். சத்திய வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. என்றென்றைக்கும், புரியுதுங்களா? என்றென்றைக்கும் அவங்க அழிந்து போவாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு ஒரு தாழ்ச்சியை கொடுக்க போறாரு, வெகு சீக்கிரத்துல அது நடக்க போகுது. இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் தான் இது உங்களுடைய துன்மார்க்கம் அழியறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய துன்மார்க்கம், உங்களை எதிர்த்து வந்தவன், உங்களுக்கு அக்கிரமம் செஞ்சவன், உங்களுக்கு அநியாயம் செஞ்சவன் அழியறத நீங்க பார்க்க போறீங்க. அவனுக்கு அதுதான் எழுதப்பட்டிருக்குதுங்க. சங்கீதம் 92:7 அவனுக்கு எழுதி வச்சுட்டாரு, தீர்ப்பு எழுதப்பட்டிருக்குது அவனுக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, 6வது காரியம், உன்னதமானவரின் குணத்தை தெரிந்து கொள்வோம். 6வது விஷயம் என்னன்னா, உன்னதமானவரின் குணத்தை தெரிந்து கொள்வோம். என்ன? 92:8 போட்டிருக்கு பாருங்க. என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறேன். உன்னதமானவரின் குணநலங்கள் ஒரு சிலது இருக்கு. உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்குல்ல, அப்போ உன்னதமானவருக்கு ஒரு சில குணநலங்கள் இருக்கு. அவர் வந்து என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறார். உன்னதமானவர் அப்படின்னா என்னதுங்க? உன்னதம் அப்படின்னா என்னது? முதல்ல பிரஷியஸ். உன்னதம் அப்படின்னா என்னது? பிரஷியஸ், பரிசுத்தம், யாரும் பார்த்திராத பரிசுத்தம். உன்னதம் அது வந்து வேற சொல்லுவோம்ல, அது வேற லெவல்ல இருக்குதுங்க. அது வந்து எங்களுக்கு கை கெட்டாத கனியா இருக்குது, அது உன்னதத்துல இருக்குது, மேல இருக்கிற காரியம். அது கீழே நம்ம அதை தேடவே முடியாது, கீழே கிடைக்காது, அது உன்னதத்துல இருக்கிறது. உன்னதத்துல இருக்கிற பத்திய குணாதிசயங்கள் என்ன? 91 சங்கீதம், முந்தின சங்கீதம் 3-10 வரைக்கும் நிதானமா வாசிங்க. ஆமீன். அதோட நிறுத்திக்கோங்க, ஒரு வசனமா போவோம். அவர் உன்னை
வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது உன்னதமானவரின் ஒரு குணாதிசயம். சரியா? கர்த்தர் நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறேன்ற இந்த வசனத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு உன்னதமானவரின் குணாதிசயம் என்னன்றதை உங்களுக்கு விளக்குறாரு. அப்போ வேடனுடைய கண்ணிக்கு உங்களை விளக்குறாரு. அடுத்தது என்னத்துக்கு விளக்குறாரு? பாழாக்கும் கொள்ளை நோக்கி உங்களை விளக்குறாரு. முடிஞ்சிருச்சு. ஏன்னா உன்னதமானவரை நீங்க தடுத்து கொண்டீர்கள். உன்னதமானவர் உங்களோட இப்ப வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். பாழாக்கும் கொள்ளை நோய் கிடையாது. அடுத்தது போங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். உன்னதமானவரின் அடுத்த குணாதிசயம். சரியா? செட்டைகளை வைத்து உங்களை மூடுறாராம். கோழி அவங்க குஞ்சுங்களை வந்து டக்குன்னு காப்பாத்திரும். கோழி தான் அடி வாங்கும், குஞ்சுக்கு அடியே படாது. புரியுதா? அப்போ கோழி மாதிரி உங்களை வந்து பாதுகாக்கிறார். ஒரு கோழி எப்படி அந்த குஞ்சை பாதுகாக்குதோ அந்த மாதிரி செட்டைகளின் மறைவுல நீங்க இருக்கிறீங்க. அடுத்தது செட்டைகளின் மறைவுல வச்சு என்ன பண்றாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுறது அவருடைய சத்தியம். சத்தியம்னாவே வசனம் தான். பைபிள்ல இருக்கிற வேர்சஸ் தான் சத்தியம். சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சரியா? அப்போ பரிசை அப்படின்னா என்னது? பரிசையும் கேடகும் ஆகும். பரிசைனா மதில் சுவர் மாதிரிதான். கரெக்ட். அப்போ உங்களை யாரும் உங்களை அந்த மதில் சுவரை தாண்டி வர முடியாது. இந்த வசனத்தை அதனால்தான் நைட் நேரம் படிச்சுட்டு படுங்கன்னு சொன்னாரு. பாத்தீங்களா? இரவில் உண்டாகும் பயங்கரம். அப்போ உங்களை ஏன் பரிசையா அவர் நிற்பார். ஒரு வால் மாதிரி நிற்பார். அக்கினி மதிலா நிற்கும். பரிசுத்தாவியானவர் வந்து நிற்பாரு அக்கினி மதிலா. பரிசையும் கேடகம். கேடகம்னா என்ன? ஷீல்டு. நம்மளுக்கு தெரியும், எல்லா சோல்ஜர்ஸும் வந்து ஷீல்டு பிடிச்சிட்டு தான் போவாங்க. அப்போ இந்த ஷீல்டாவும் இந்த அக்கினி மதிலாவும் அவர் உங்களுக்கு வந்து நிற்கும் போது எந்த தீங்கும் அணுகாது. அடுத்தது வாசிச்சிருங்க. பயப்படவே வேணாம். இந்த சங்காரம் நடக்கும். இருளில் உண்டாகும் பயங்கரம் நடக்கும். பகலில அம்பு பறந்துகிட்டு இருக்கும். பாக்குறோம்ல. இப்போ அந்த காலத்துல அம்பு, இப்போ வந்து குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு நீங்க பயப்படாம இருப்பீங்களா? ஏன்னா உன்னதமானவர் உங்களோட இருக்கிறாரு. சாதாரண ஆள் கிடையாது அவரு. உன்னதமானவர் ரொம்ப மேல இருந்து வந்துட்டாருங்க. அவருக்கு ரொம்ப மேல. அவர் தான் எல்லாமே. ஆதியும் அந்தமும் அவர் தான் உன்னதம். வேற எதுவுமே உன்னதம் கிடையாது. உன்னதமானவருக்கு இந்த குணாதிசயம் இருக்கு. அடுத்தது போங்க. சத்தியம். நீங்க அதை பார்த்தீங்கல்ல. உங்களை அணுகாம உங்களை பாதுகாத்தார்ல. பாதுகாத்தாரா இல்லையா? உங்களை அணுகாம பாதுகாத்தாருங்க. அப்போ இந்த காரியமும் உன்னதமானவருடைய ஒரு குணாதிசயம். அடுத்தது வாசிங்க. இப்ப சொல்லப்பட்டுச்சா துன்மார்க்கருக்கு என்ன பலன் கொடுக்கப்படும் தெரியுதா உங்களுக்கு? அப்போ துன்மார்க்க செழித்தான்ல இவ்வளவு நாள், அவனுக்கு வந்து இந்த பலன் கொடுக்கப்படுது. அவனுக்கு வந்து ஒரு அடைக்கலமும் கிடையாது. இனிமே துன்மார்க்கனுக்கு நீங்க நினைக்கிறீங்களா அவன் ரொம்ப சேஃபா இருக்கிறான், அவன் ரொம்ப சேஃபா ப்ளே பண்றான், அவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் வந்து அவ்வளவு பயங்கரமா இருக்குது, அவன்கிட்ட அவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அவனால என்னன்னாலும் பண்ணிட முடியும் அவன் காசை வச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லாம இல் பொருள் ஆக்குவாராம். அவன் ஒண்ணுமே இல்லாம இல் பொருள் ஆகுதான் அவனுடைய நிலைமை. அடுத்தது வாசிங்க. ஆமீன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்போ உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு தாபரமாக வைக்கிறார் யாரு? உன்னதமான ஆவியானவரை வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துட்டு போனாரா? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வர வார்த்தை இது. உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்திருக்கலாம், இன்னைக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. எனக்கு அடைக்கலமாய் இருந்த உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உங்களுக்கு தஞ்சமாக அதை வச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தஞ்சம் அங்கதான், உங்களுக்கு பிழைப்பு அங்கதான். தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இனிமேல் நேரிடாதுங்க. இன்னைக்கு உங்களை கட்டிட்டாரு, சும்மா ஒன்றும் கட்டல. அவருடைய அக்கினி, இது ஒரு வார்த்தையும் புடமிடப்பட்ட வார்த்தைகள். அப்போ அந்த அக்கினியின் வார்த்தையை வச்சு உங்களை கட்டுறாரு.
சுத்தமான வார்த்தைகளை வைத்து உங்களை கட்டுறாரு. அப்போ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான், முடிச்சிட்டாரு. இனிமே வாதையை நீங்க தேடியும் காணாது இருப்பீர்கள். தேடினாலும் வாதம் இருக்காது. ஏன் இருக்காது தெரியுமா? அதை எடுத்துட்டு போயிட்டு துன்மார்க்கன் கையில வச்சுட்டார். உங்களை எதிர்த்து வந்தான் பாத்தீங்களா, அவன் கையில கொண்டு போயிட்டு அதை அலேக்கா வச்சுட்டு போயிடுவார். புரியுதுங்களா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது. ராஜாவை ஈஸியா தள்ளிட்டு இன்னொரு ராஜாவை வச்சிருவ போது உங்களுக்கு எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான் பாருங்க துன்மார்க்கன், அவனை தள்ளுறது அவருக்கு எவ்வளவு லேசான காரியம் தெரியுமா? இன்னைக்கு அவனை தள்ளுறீங்களா? நீங்க தள்ளுறதுக்காக தான் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறாரு. அவன் தள்ளப்பட்டு போவான். எந்த துன்மார்க்கனா இருந்தாலும், உங்க ஆபீஸ்ல இருக்க துன்மார்க்கனா இருக்கட்டும், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற துன்மார்க்கனா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல உங்க ரிலேட்டிவா ஒரு துன்மார்க்கா இருப்பான், அவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவனை தள்ளுறாராம். அவன் கையில கொண்டு போய் கொடுக்கப்படுது. இந்த அழிவு எல்லாம், அழிவும் நாசமும் அவன் கையில கொண்டு போய் கொடுக்கப்படுது. அடுத்தது 7வது பாருங்க, அக்கிரமக்காரன், அந்த துன்மார்க்கனை நான் பார்த்து கொள்றேன்றார். நீ சும்மா இரு. நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க இனிமேல், சரியா? சும்மா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அவனுக்கு பதறாதீங்க. அவன் உங்களுக்கு ஒரு கேஸ் போடுறான்னா எதிர்த்துட்டு போய் கேஸ் போடாதீங்க. சும்மா இரு. அவன் அநியாயமா பேசுறானா, அசிங்கமா பேசுறானா, சும்மா இரு, திரும்ப பேசாதீங்க. துன்மார்க்கம், ஏன்னா அவனுக்கு வரப்போற முடிவு என்னன்றத உங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு இன்னைக்கு. அப்போ அவனுக்கு வரப்போற முடிவை அவனுக்கு கொடுக்கணுமா வேணாமா? நீங்க கொடுக்கணும்ல. சும்மா இரு, இதுதான் அவருடைய குணாதிசயம். சும்மா இருப்பாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஆனா அவர்கிட்டதான் ரட்சிப்பே இருக்கும். கடைசியா பார்த்தா அவர் தான் சர்வ வல்லவரா இருப்பாரு. அவர் தான் உன்னதமான தேவனா இருப்பாரு. சாதாரண ஆள் கிடையாது. அப்போ அந்த குணாதிசயம் நீங்க தடுத்து கொள்ளணுமா வேணாமா? சும்மா இரு, துன்மார்க்கனை நான் பார்த்துக் கொள்வேன், அக்கிரமக்காரனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. சங்கீதம் 92:9. சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். அப்போ ஓடி போவாங்க. சிதறினா, ஒரு கல்மழை வருதுன்னு வைங்க, எப்படி ஓடுவோம் தெரியுமா? ஏன்னா அது அப்படி வலிக்கும். சிதறி ஓடும் ஜனங்க. ஒரு கல்மழை வருது அப்படின்னா சிதறி ஓடிடுவாங்க. போய் அடைக்கலத்துக்கு போய், அதுதான் சிதறுண்டு போவார்கள். அந்த காரியம் நடக்குமா? அவனுக்கு நீ சும்மா இருக்கணும், ஆனா நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. யுத்தம் அவருடையது. ஏன்னா அவன் அப்படி பண்ணிட்டான்ல, நான் பார்த்துட்டேன், அவன் பண்ணதை நான் பார்த்தேன். உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான், சும்மா இல்ல, உன்னதமானவரின் கண்மணியை தொட்டுட்டான். கண்மணி நீங்க தாங்க, அது அந்த குஞ்சு நீங்க தான், அவர் தான் அந்த கோழி. தொட்டுட்டான்ல, நீங்க சும்மா இருங்க. நீங்க உன்னதமானவர் யாருன்றதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, அது போதும். துன்மார்க்கன் யாரு, அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. அவனோட பணபலம் என்ன, அவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை வீழ்த்தி இருக்கான், அவருக்கு அது லேசான காரியம். புரியுதுங்களா? அவனுக்கு உண்டான காரியம், அவனுடைய பங்கு அவன் கையில கொடுக்கப்பட்டது. அவன் என்னத்தை விதைத்தானோ அதை அறுத்துட்டான். இன்னைக்கு அறுக்கிறான். அவனுக்கு அதான் நேரிடுது பாருங்க. சங்கீதம் 1 எடுத்துக்கோங்க. ஆறாவது வசனம் வாசிங்க. உங்க வழியை அறிந்திருக்கிறார் அவர். உங்க வழியை அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இவ்வளவு நாள் நீங்க நடந்து வந்த பாதையே அவர் அறிந்திருக்கிறார். நீங்க இவ்வளவு நாள் தலையை தொங்க போட்டுட்டு போனதை அவர் அறிந்திருக்கிறார். புரியுதா? அந்த துன்மார்க்கனால வந்த அந்த சோகத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். யாரெல்லாம் துன்மார்க்கனால சோகப்பட்டீங்களோ, யாரெல்லாம் துன்மார்க்கனால கண்ணீர் விட்டீங்களோ, அது எல்லாத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். அறிந்து இருக்கிறது. அறிகிறது அப்படின்னா என்னன்னா, தெரிந்து கொள்ளுதல் வேற, அறிந்து கொள்ளுதல் வேற. இப்போ ஒரு வெங்காயத்தை நான் கையில எடுக்கிறேன் அப்படின்றது வேற, வெங்காயத்தை நான் அறியும் போதுதான் என்ன ஆகும், வெங்காயம் காட்டம் வரும். அப்போ அவ்வளவு தூரம் ஆழமா போகும்போதுதான் அறிந்து கொள்ள முடியும் ஒரு ஆளை. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். உங்க வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கின் வழியோ அழியும். இது சத்தியங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுற சத்தியம். அப்போ அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க. அடுத்த வசனத்துல அவங்க தலையை எப்படி உயர்த்துறாரு பாருங்க. 92:10 எடுத்துக்கோங்க சங்கீதம். கொம்பு உயருதான்.
கொம்பு உயருது அப்படின்னா என்னன்னா நம்ம தலைகள் உயருது அப்படின்னு அர்த்தம். சரியா? கொம்பு என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். காண்டாமிருகம் எதுக்குமே பயப்படாதுங்க. அது ஏன்னா அதோடைய கொம்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அழகா அது முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். காண்டாமிருகம் வந்துருச்சுன்னா எல்லா அனிமல்ஸும் விளைக்கிறோம். ஏன்னா அதுக்கு தெரியும் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு. பிசாசுக்கு தெரியும், விலகிடுவாங்க. காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் உங்களுக்கு கொடுக்குறாராம். சரியா? அப்போ என்ன ஆகும், உங்க கொம்பு தானா உயரும். அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. துன்மார்க்கம் கிடையாது, இந்த உலகம் கிடையாது, உலகத்துல இருக்க ஆட்கள் கிடையாது, யாருமே கிடையாது. சாபம் கிடையாது, பாவம் கிடையாது, நோய் கிடையாது, அவஸ்தை கிடையாது, வேதனை கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த கொம்பு உயர்த்தப்படுது யாருனால? உன்னதமானவர்னால இந்த கொம்பு உயர்த்தப்படுது. சாதாரண நாள் கிடையாது உயர்த்துறவர். காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை கொடுத்துதான் உயர்த்துவார். அப்போ பலன் அடைவீர்கள். சரியா? அடுத்தது பாருங்க, உங்களுக்கு அது சங்கீதம் 23:1 எடுத்துக்கோங்க. அடுத்தது சங்கீதம் 23:5. உங்க பாத்திரம் நிரம்பி வழியுதுதான். யாருக்கு முன்னாடி தெரியுதா? அதே துன்மார்க்கனுக்கு முன்னாடி. சரியா? அதே துன்மார்க்கம் தான். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அவனுக்கு முன்னாடியே உங்க தலை செழிக்கிறத பார்ப்பான் அவன். இவ்வளவு நாள் உங்களை மேற்கொண்டான்ல, இவ்வளவு நாள் உங்களை வஞ்சிட்டான்ல, இவ்வளவு நாள் உங்களை எதிர்த்து வந்தான்ல, இவ்வளவு நாள் உங்களுக்கு அக்கிரமம் பண்ணான்ல, இவ்வளவு நாள் உங்களை வேதனைப்படுத்தினால, இவ்வளவு நாள் உங்களை குத்திக்கிட்டே இருந்தான்ல அவனுடைய வார்த்தையினால. இன்னைக்கு அவனுக்கு என்ன நேரிடுதான் பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலை நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்க இருதயத்துல சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. சரியா? உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது. உங்களுடைய பலன்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நிரம்பி வழிகிறது. இந்த காரியம் நடக்குது. ஏன்னா அபிஷேகம் உன்னதமானவரின் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அதான் சொல்றேன், உன்னதமானவர், அவர் உன்னதமானவர் தான். அங்கிருந்து வர அபிஷேகம் அது உங்க தலை மேல வழிகிறதா அது. சரியா? வழிகிறது அது உங்க தலை மேல இன்னைக்கு. சரியா? அடுத்து பாருங்க, சங்கீதம் 92:11. எதுக்குங்க இந்த வசனம் வந்துச்சு உங்களுக்கு நேரா? எதுக்கு இந்த வசனம் வந்துச்சு? ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க இதை கேட்க மாட்டேனா பார்க்க மாட்டேனான்னு இருந்தீங்க. என்னடா இது, இப்படி அநியாயம் பண்றான், இப்படி எனக்கு எதிராக அக்கிரமம் பண்றான், என்ன சாவடிச்சிட்டானே, எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டானே, வெம்பி பெருமூச்சு வந்துச்சு நிறைய நேரம். கரெக்டா? அப்போ என்ன இப்படி வாழவே விட மாட்டேங்கிறானே என்ன சொன்னீங்களா இல்லையா? அந்த சத்ரு நசுக்கிறாராம் பாருங்க. இந்த கல்லை கல் எவன் மீது விழுகிறதோ அவன் நசுக்கப்படுவான். கல்லுங்க அந்த கல்லுல எவன் மோதுறானோ அவன் நொறுங்குண்டு போவான். இன்னைக்கு அவன் மோதிட்டான், அந்த கல்லு மேலதான் மோதிட்டான், அந்த கண்மணியை தான் தொட்டுட்டான். வாழ விடவே மாட்டார். வாழ்க்கை கிடையாது. இதுதான் சத்தியம். எழுதியிருக்கிறது தான் நான் சொல்றேன். நான் பெதட்டல உங்ககிட்ட. ஆவியானவர் அப்படியே உங்களை நோக்கி இந்த காரியங்களை தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. வசனங்கள் ஒன்னொன்னும் தீர்க்க தரிசனம், சாதாரணது கிடையாது வசனம். சரியா? என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நேரிடும். அந்த கல்லு விழுந்துரும், நசுக்கும். அந்த கல்லு சாதாரண கல் கிடையாது, அது உன்னதத்துல இருந்து வந்த கல்லு அது. சரியா? அடுத்தது பாருங்க, நீதிமானுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. சங்கீதம் 92:12. அப்போ பாருங்க, அப்சைட் டவுன் சிச்சுவேஷன்ஸ் ஹஸ் டர்ன்ட், டேபிள்ஸ் ஹஸ் டர்ன்ட். இவ்வளவு நாள் அந்த டேபிள் அவன் சைடுல இருந்தது, அந்த டேபிளை சுத்தி விட்டுறாரு உங்க சைடுக்கு. அந்த டேபிள் டேர்ன் ஆயிடுச்சு. இனி அவன் சைடு கிடையாது.
இந்த சைடு, இந்த டேபிளுக்கு இந்த சைடுல நீங்க வெறுமையா உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா, அந்த டேபிளை வந்து அப்படியே திருப்புறாரு. புரியுதுங்களா? டேபிளை திருப்பி அந்த ஆசீர்வாதம், அந்த செல்வாக்கு, அந்த பணபலம், அந்த ஆள்பலம், அந்த பவர் எல்லாமே உங்களுக்கு உங்க சைடு திரும்புது. உங்க தலை உயர்த்தப்படுற காலம் இது. அதனாலதான் இன்னைக்கு கூட்டு வச்சு சொல்றாரு, உங்க தலையை நான் நிச்சயமா உயர்த்திட்டு இருக்கிறேன். நீங்க அவிசுவாச கண்களோட இதை பார்க்காதீங்க. ஆவிக்குரிய மனுஷனை கொடுத்துருக்கல, அவனை தட்டி எழுப்புங்க, அந்த கண்கள்ல பாருங்க. அவன் வந்து இவ்வளவு நேரத்துக்கு உங்க தலை எழும்பிருச்சுன்றதை விசுவாசிச்சுட்டு இருப்பான். அவனுடைய ஓட்டம் சாதாரண ஓட்டம் கிடையாது. அவனுடைய ஓட்டம் சாதாரண ஓட்டம் கிடையாது. மாம்சம் பலவீனமானதுதான், ஆவி உற்சாகமானது. ரொம்ப சாதாரண ஆவி கிடையாது அது. அது ஏன்னா அவர் உங்க நாசில ஊதின ஆவி, அது சாதாரணது கிடையாது. அது நீங்க மூச்சு விட்டுட்டு இருக்கீங்களா, அது அவருதுங்க. அவருது கண்மணிக்கு மூச்சை கொடுத்திருக்கிறாரு, சும்மா இல்ல. அந்த மூச்சை வாங்கிட்டு இருக்க உங்க மூச்சை எவனாலையும் வாங்கிட முடியாது. பெருமூச்சு விட்டுட்டீங்களா நிறைய நேரம். அதனாலதான் உங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். உங்க வளர்ச்சி அப்படிதான் இருக்குமா. செழிப்புக்குள்ள கொண்டு போறாரு. சாதாரண செழிப்பு இல்ல. அவர் வாயில இருந்து செழிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா அது சாதாவா இருக்காது, நிரம்பி வழியிறதா இருக்கும். எல்லாமே நிரம்பி வழியும். உலகத்தார் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த கணக்கெல்லாம் அந்த செழிப்புக்கு ஈடே கிடையாது. அந்த செழிப்புக்கு ஈடே கிடையாது. அவரால் அந்த செழிப்புக்குள்ள உங்களை கொண்டு போறாரு. அவரால் கொண்டு போக முடியும். சர்வ வல்லவர் அவர். சேனைகளின் கர்த்தருங்க. உங்களுக்கு எழுத்து வந்துட்டான்ல. அடுத்தது பாருங்க, ஆலயத்துல உண்டாகும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுமா? ஆலயத்தினால உண்டாகும் நன்மைகளை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. சரியா? என்னது பாருங்க, 92:13. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் யாருங்க? அது நீங்க தாங்க. அது எவ்வளவு தடைகள் வந்துச்சு. உங்களை கொண்டு வந்து நாட்டிட்டாரு. ஆனா உங்களை கொண்டு வந்து நாட்டிட்டாரு. எவ்வளவு தடைகள் வந்துச்சு, எவ்வளவு போராட்டம் வந்துச்சு. ஆனா கொண்டு வந்து நாட்டுறவர் அவரு. அவரால் நாட்ட முடியும். அவர் வந்து விதைய போட்டு அந்த செடி முளைச்சி அதை மரமாக்குறவர் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து மரத்தை எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல நாட்டுறவர். அவர் கையில அந்த மரம் இருக்கிறதுனால அது செழிப்பா தான் இருக்கும். அதுக்கு ஒரு ப்ராசஸே தேவை கிடையாது. புரியுதுங்களா? உலகப்பிரகாரமா நம்ம பார்க்கிறோம்ல, ஒரு விதையை போட்டாதான் அந்த விதைக்கு நம்ம காத்திருக்கணும். அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விடும். அதுக்கப்புறம் மண்ணில இருந்து வெளியில வர்றதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் மெதுவா செழிப்பாகும். கொஞ்சம் கொஞ்சமா செழிப்பாகி அது ஒரு மரம் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். இங்க அந்த கதையே கிடையாது. அவர் நாமம் அதிசயமானவர். நாட்டுறாராம் பாருங்க உங்களை. சரியா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பிரகாரங்கள் அப்படின்னா என்னன்னா, அவர் கொடுக்கிற கட்டளைகள்ல அவர் செழித்திருப்பாங்களாம். அவர் கொடுக்கிற வசனங்கள்ல அவங்க செழித்திருப்பாங்களாம். அந்த வசனங்களை அவங்க இருதயம் வாங்கிக்குமா. சாதாரண வசனங்கள் இல்ல, அது ஜீவ வசனம். அந்த ஜீவன் உண்டாக்குறதுக்கு அந்த வசனம் உங்க இருதயத்திலேயே தங்குமா. சரியா? பரவாயில்ல விட்டுருங்க. உங்க இருதயத்திலே தங்குமா அந்த வசனம். சரியா? அது வந்து அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது பாருங்க. தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவருடைய வழிகளில். பிரகாரம் அப்படின்னா ஆலய பிரகாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னது இது? பிரகாரத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்களே, என்னது? கடவுள் இருக்கிற இடம். அப்போ ஆலய பிரகாரங்கள்ல செழித்திருப்பாங்கன்னா ஆலயத்துல என்னங்க உங்களுக்கு கொடுக்கப்படுது? வசனம் தானே கொடுக்கப்படுது. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். இது பிரகாரத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுற காரியங்கள். அப்போ ஆலய பிரகாரத்துல வந்து கட்டி, சரியா, உங்களை செழித்திருக்க வைக்கிறது தான் அவருடைய சித்தமா இருக்குது. அதனாலதான் இத்தனை தடையை தாண்டி நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு இல்ல, இவ்வளவு நாள் வந்துகிட்டே இருக்கிறீங்களா. உங்க நட்டு வச்சவர் அவர் தான். புரியுதுங்களா? உங்களை நட்டு வச்சவர் அவர் தான். எதுக்காக நட்டு வச்சாராம்? அவருடைய ஆலய பிரகாரங்கள்ல ஒரு சில நன்மைகள் உண்டாகுதான். அந்த நன்மைகளை நீங்க தெரிந்து கொள்ளணும், அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நன்மைகளை பத்தி எடுத்தோடனே பேசினார், தெரியுதா? இந்த நன்மைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க,
கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு அநீதி நடக்காது, நன்மைதான் உண்டாகும். சரியா? கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு 14 எடுத்துக்கோங்க. 92, 14 சங்கீதம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் பண்ணும்படி. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி. அநீதி உள்ளவரே கிடையாது, நீதி உள்ளவர் என்பதை விளங்க பண்ணும்படி. அப்போ உங்களுக்கு எதிரில் இவ்வளவு நாள் அநியாயமா ஒருத்தன் போராடிக்கிட்டே இருக்கிறான், எல்லா இடத்துக்கும் போனாலும் அவன் பின்தொடர்றான், இந்த காரியங்கள்லாம் நடக்குது, உங்களுக்கு எதிரில தான் நடக்குது, வேற யாருக்கும் கிடையாது. அப்போ நான் அநீதி உள்ளவர் இல்லைன்றதை நீ தெரிந்து கொள்ளும்படி, நீங்க தெரிந்து கொள்ளும்படி. சரியா? அடுத்தது வாசிங்க. முதிர் வயது வரைக்கும், இன்னைக்கு மட்டும் கொடுக்கப்படுற ஆசீர்வாதம் கிடையாது இது. இன்னைக்கு ஒளிந்து போகிற வார்த்தைகள் கிடையாது. நித்தியத்திற்கும் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்போ அவருடைய முதிர் வயது என்ன தெரியுமா? நித்தியம். அது புரியுதா? அவருடைய முதிர் வயது உலக பிராரமான பலத்தின் மிகுதியால். யாரு சொன்னது? அது இயேசு கிறிஸ்து சொல்லல. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் தாவீது ராஜா சொன்னார். மனுஷன் மோசே தாவீது ராஜா எழுதுந்து இல்லையா? அது அந்த ஒரு இடம் மட்டும் மோசே எழுதுந்தா 90ஆம் சங்கீதத்துல வருதான். அப்போ பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். தாவீதோ மோசையோ யாரோ ஒருத்தர், நான் தாவீதுன்னு நினைச்சுக்கிட்டேன், ஆனா மோசே ஒரு மனுஷர் தான். அவர் சொன்ன காரியம் தான். அப்போ அவர் சொல்றது என்ன தெரியுமா? முதிர் வயதிலும் கனி தந்து. இனிமேல் கனி தர்றது அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கனிகளை வெளியில காட்டுறது. அவர் ஒரு சில ஆவிக்குரிய கனிகளை வச்சிருக்கிறார் நம்மளுக்கு, அதை வெளிப்படுத்துறது. அது இல்லாம மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறது. முதிர் வயதுல இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? மடங்கி ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடையாதுங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? பலத்தின் மிகுதியால் 80 வயசு. ஆண்டவர் அப்படி வஞ்சிக்கிற தேவன் கிடையாது. நிரம்பி ஒளிகிற வயசை கொடுக்கிறவர். சாதாரண தேவன் கிடையாது. ஒரு நிரம்பி ஒளிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நிரம்பி ஒளிகிற சுகத்தை கொடுக்கிறவர்கிட்ட நீங்க 80 வயசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்களா? இனியும் பேசாதீங்க. பலத்தின் மிகுதியால் 80 அது பைபிள்ல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களை உணர்த்துறதுக்கு அது இருக்குது. உங்களுக்கு முன்னாடி 4 காரியங்களை நான் வச்சேன். ஜீவனை, மரணத்தை, ஆசீர்வாதத்தை, சாபத்தை வச்சேன். நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஏன் நீங்க 80 வயதுல முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்காத போது அப்போ தெரிந்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களை நோக்கி தாங்க வருது. நீங்க வாழ்ந்து இருக்கணும், நீங்க பிழைத்து இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியா இருக்கணும். இதுதான் அவருடைய சித்தம். அப்போ முதிர் வயது வரைக்கும் நான் இப்போ விட்டுருவாரா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. குழந்தையா ஒருத்தன் இருக்கா, கொஞ்சம் வாலிபமா ஒருத்தங்க இருக்காங்க, கொஞ்சம் கல்யாணம் ஆகி ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் முதிர் வயது ஒரு 50 வயசு 60 வயசுல இருக்கிறீங்க. அப்போ எல்லா ஏஜ்லயும் இந்த வசனம் விளங்கும். அப்போ இன்னைக்கு விட்டுருவாரா? இதுக்கு இன்னொரு மறைப்பொருள் என்னன்னா, இன்னைக்கும் விட மாட்டார் அவர் உங்களை. முதிர் வயதிலேயே கனி தந்து புஷ்டியா இருப்பேன்னு சொல்லி ஒரு தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த வயசுல என்னங்க? அவருடைய முதிர் வயது நித்தியம்ங்க. அது முதிர் வயதே கிடையாது. அது அவருக்கு முதிர் வயதுன்னு ஒண்ணு கிடையாது. அவர் நித்தியமா இருக்கிறாரு. அவருடைய சாயலை தடுத்துக் கொள்ளுன்னு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். என்ன பெரிய காரியம் தெரியுமா? அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவங்க சொன்னதுதான். விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? எதுக்குங்க இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது? உங்களுக்கு பரலோகத்தை இங்க உண்டு பண்ணிட்டாரு ஏற்கனவே. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பரலோகத்தை அனுமதிச்சிடலாம். நீங்க அனுமதி பண்ணுங்க, பரலோகத்தை அனுமதி பண்ணுங்க. விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் விசுவாசத்தின்படி ஆக கிடையாதுப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. நீ விசுவாசிக்கிறியா? அப்படியே ஆகட்டும். நீ விசுவாசிக்கும் போது அப்படியே நடக்கும். தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்னா அந்த மகிமை சாதாரண மகிமை கிடையாது. நான் நோயில வாடிட்டு இருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னோட நோய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுங்க. அது வசனம். ஏன்னா அது நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் உன் நோயிலிருந்து உனக்கு சுகம், நீ விசுவாசித்தால் உன்னுடைய தாழ்ச்சியிலிருந்து உயர்வு, நீ விசுவாசித்தால் நீ விழுந்து போன இடத்துல இருந்து நீ கட்டப்படுவாய். அப்போ விசுவாசிங்க, சரியா? அப்போ அவர் கொடுக்கிற காரியம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். செழிப்புங்க. இன்னைக்கு அப்போ உங்களை கூட்டு வந்தது எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க இந்த காரியத்தை எதன் வாயினாலும் கேளுங்க. இன்னைக்கு ஒருவேளை சுத்தி இருக்கிறவங்க அவங்கள நோக்கி பேசுறேன்னா, இந்த ஸ்பீக்கர்ல இருந்து உங்களுக்கு சும்மா உங்க காதுல உழல. நிறைய பேர் இன்னைக்கு சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு சிலருக்கு இது சத்தம் கேக்குது. எதனால தெரியுமா? உங்களை இன்னைக்கு கட்டுறாருங்க, உங்களை இன்னைக்கு மீட்டுக் கொள்கிறார், உங்க சூழ்நிலையை தலைகீழ மாத்துறாரு. அவராலதான் அது மாறுது, அவராலதான் மாறுது. ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் விசுவாசிட்டே இருந்தீங்களா, இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்கு உண்டான பலன், சரியா? விசுவாசத்துக்கு உண்டான பதில். விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க இனிமேல் பதற போறது கிடையாது. விசுவாசிக்கிறவன் பதறான். இனிமேல் உங்களை விசுவாசிகளை ஆக்கிட்டாரு. பதற்றம் இனிமேல் கிடையாது, தத்தளிப்பு கிடையாது, தத்தளிக்கிற நிலைமை கிடையாது. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். இன்னைக்கு இந்த மெசேஜ் ஒரு மனுஷன் எடுத்துட்டு வந்ததா பார்க்காதீங்க. மனுஷனே கிடையாது, இது பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட எடுத்துட்டு உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. இனி அதை சுதந்திரிக்கிறதும் சுதந்திரிக்காம இருக்கிறதும் உங்களுடைய சரீர பிரகாரமான மனுஷன் கையில இருக்கா, ஆவிக்குரிய மனுஷன் கையில இருக்கான்றதுதான் கேள்வி. இப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷனை அதனாலதான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவ்வளவு காரியங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது, நீ கண்ணை மூடு. நீ கண்ணை மூடினோட பீச்சுக்கு போற பத்தியா, அது ஆவிக்குரிய மனுஷன் தான் போறான். அவன் ஏன்னா நடக்க முடியாத காரியங்களை சாத்தியப்படுத்திடுவான் அவன். ஆனா சரீர பிரகாரமான கண்கள் திறந்திருக்கும் போது நீ பார்த்துக்கிட்டே இருப்ப, செயல்படவே முடியாது உன்னால. நீ யோசிச்சுக்கிட்டே இருப்ப, ஐயோ அவ்வளவு தூரம் இருக்குது பீச்சு, பைக் எடுக்கணும், பெட்ரோல் போடணும், எப்ப போதுண்டா அப்படின்னு நினைப்பான். அவன் அப்படி நினைக்க மாட்டான், அவன் சோர்ந்து போக மாட்டான். அவர் கொடுத்த உள்ளான மனிதன் உற்சாகமானவனா அவன். இப்போ அவன் உற்சாகத்தோடு இது எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறான். 92 இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் சுதந்திரிக்கிறான். அவன் அவனால 92 கொடுக்கப்பட்ட நன்மையை தெரிந்து கொள்ளும் ஒரு 3 நன்மைகளை சொன்னார்ல, அந்த நன்மையை அவன் தெரிந்து கொள்கிறான். அந்த ஆசீர்வாதம் 3 கொடுத்த அந்த நன்மையை நீ தெரிந்து கொண்டான்னு சொல்றாருல, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிட்டான் இவ்வளவு நேரத்துக்கு. இவன் தாங்க விசுவாசி. யாரும் கிடையாது ஆவிக்குரிய மனுஷன். உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு அந்த விசுவாசிய, சரியா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. நம்மளுக்கு இன்னைக்கு கிருபையா இந்த காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்கிறார், சரிங்களா? ஒரு கிருபை என்றும் போது கண்களை மூடுவோம், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க எல்லா காரியத்தையும், சரியா? உங்க மைண்டு கிளியர் இருக்கும். எல்லாரும் பரலோகத்துக்கு ஒருத்தர் கூட இங்க கிடையாது, பூலோகத்துல யாரும் கிடையாது. எல்லாரும் பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. பூலோகத்துல பரலோகத்தை கொண்டு வந்துட்டீங்க. நீங்க விசுவாசிக்கும் போது பூலோகம் பரலோகமாக மாறும். அது அவருக்கு லேசான காரியம். நீ விசுவாசி, நீ விசுவாசி, நீ விசுவாசி. மகனே மகளே, நீ விசுவாசி, என்ன விசுவாசி. அப்பிலும் போகிறவரை போல காணப்பட்டாராம். ஆனாலும் உங்க வாழ்க்கையில நோக்கமா இருந்து இன்னைக்கு இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு சேர்த்துட்டாருங்க. இந்த ஜீவனை உங்களுக்குள்ள வச்சுட்டாரு, விதைச்சிட்டாரு. இது ரொம்ப நாளாகும். இந்த ஒரு விதையை போட்டுட்டாரு, மெதுவா வளரணும்லாம் நினைக்காதீங்க. விசுவாசிக்கும் போது அது உண்டாயிடும். விசுவாசிக்கும் போது உண்டாகும். விசுவாசிக்கும் போது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்க அவரை விசுவாசிச்சா மாத்திரம் போதும். யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு. இதுதான் விசுவாசம். எவ்வளவு பெரிய யுத்தத்தை பார்த்தாலும் விசுவாசி பதறான். புரியுதுங்களா? அந்த பாட்டை பாடி முடிச்சிருவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் பிழைப்பு. ஆமென். பிழைப்பு, பிழைப்பு. ஆமென். பிழைப்பான் நெஞ்சமெனி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே,
மேனி. அவர் உன் பரிசையும் கேடலும் ஆகிறார் பாருங்க. அமேன். இயேசு உன் அரணே, விசுவாசத்தால் சுகபலன் அடைந்திடுவாய். விசுவாசியே பதறாதே, விசுவாசி உன்னை விசுவாசி ஆக்கியிருக்கேன், பதற வேணாம், நீ கலங்க வேணாம், விசுவாசி ஆக்கியிருக்கேன். பதறாதே விசுவாசியே, நீ கலங்காதே, விசுவாசத்தால் பிழைப்பு. பார்த்துக்கோங்க, பிழைப்பு சாதாரண பிழைப்பு இல்ல, உன்னதமானவர்கிட்ட இருந்து. ஆமென். விசுவாசத்தால் நீதிமானே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, எங்களுக்கு இந்த பிழைப்பை நீங்க கொடுத்துட்டீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளாக மாற்றி விட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் சுதந்திரித்து கொண்டோம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நடத்தினீர், நீர் போஷித்தீர், நீர் பாதுகாத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்துங்கப்பா தகப்பனே. மீதியான இந்த வாரம் ஃபுல்லா நாங்க இதை கடைபிடிக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய உள்ளான மனிதனை நீங்க வெளியில கொண்டு வாங்க. உம்மால் ஆகும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவனிடத்துல நாங்க நோக்கி பார்க்கிறோம். எங்க உள்ளான மனிதன், உள்ளான விசுவாசத்தை வெளியில கொண்டு வாங்க ஆண்டவர். நன்றி தகப்பனே. உங்களுடைய சுவாசத்தை நாங்க உணர்றதுக்கு இந்த வாரம் கிடையாது, இந்த மாசம் கிடையாது, எங்க வாழ்நாள் ஃபுல்லா இந்த சுவாசத்தை நாங்க உணரணும். இது ஜீவ சுவாசங்க, இது ஜீவ சுவாசம். இது உங்களை சாக விடாது. விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான்னு ஒரு வசனம் சொல்லுது, யோவான்ல இருக்குது அந்த வசனம். நன்றி தகப்பனே. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. அவருக்கு இது லேசான காரியம். அவருக்கு விசுவாசிக்கு ஜீவனையே கொடுக்கிறவர், மறிக்காமலே இருக்க வைக்க முடியும் அவரால். அதனால இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் சாதாரண விஷயம் அவருக்கு. உங்களுடைய பாடுகள் அவருக்கு சாதாரணம், லேசான காரியம். நன்றி தகப்பனே. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளில் கொடுத்த செய்திக்குரியாக ஆசீர்வாதங்களை